கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீ, இட்லி, தோசை, உப்புமா, ஆப்பம், இடியாப்பம், பனியாரம் எல்லாத்துக்கும் அருமையான சைட் டிஷ். கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயலுக்கு இது 2 பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வறுக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1 கப்பு தேங்காய் கொஞ்சம் வறுபட்டோம். தேங்காய் கொஞ்சம் செவந்ததும் 1 அரக்கு கருவேப்பிலை, 3 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு, இந்த அளவு வறுபட்டதும் சூடு ஆறினதும் தீயலுக்கு தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுக்கிற இந்த வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு. ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்து இந்த தீயலுக்கு தேவையான உப்பு சேர்த்து பச்சைப்புளி வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம். பச்சைப்புளி வாசனை போக கொதிக்க விட்டு சூடு ஆறின வறுத்து வச்சுருந்த தேங்காய், தனியா, மிளகாத்தூள் மிக்சியில் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி, இது போல் கரகரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி பச்சைப்புளி வாசனை போக நல்லா கொதித்த இந்த வெங்காயம் புளி தண்ணியில் இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதி வந்ததும் இறக்கிடலாம். நம்ம சூப்பரான கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் ரெடி. நான் இப்போ ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக உள்ளி தீயலை சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஆப்பம், உள்ளி தீயல், சாதம், பருப்பு, நெய், கத்திரிக்காய் கறி, சாலட். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. இது கூடவே தயிர், ஊறுகாய்.